செல்வத்திற்கு அப்பால் உள் செல்வங்களுக்கான பயணம். அத்தியாயம் -6 சக்தியின் நிழல்களில் சிறுவன் மேற்பரப்பிற்கு அடியில் என்ன இருக்கிறது. அமைதி அரிதாகவே தடையின்றி நீடிக்கிறது. மிதிவாரினியும் மகசனும் தங்கள் கூட்டுத் திருமணத்திற்கு அடித்தளம் அமைத்து ரூட் முன்முயற்சியை விரிவுபடுத்தத் தொடங்கியதும் எதிர்ப்பு, பொறாமை மற்றும் துரோகம் போன்ற முணுமுணுப்புகள் பரவத் தொடங்கின. பூத்த ஒவ்வொரு வயலுக்கும் பின்னால் ஒரு நிழல் நீண்டிருந்தது. விஷம் கலந்த பழத்தோட்டம். இது நுட்பமாகத் தொடங்கியது. ஒரு பழங்குடி கிராமத்திற்கு அனுப்பப்பட்ட கரிம விதைகள் கடத்தப்பட்டதில் முறைகேடுகள் செய்யப்பட்டன. ஒரு முழு பருவத்தின் பயிரை பயனற்றதாக்கியது. பின்னர் பெயர் குறிப்பிடப்படாத கடிதங்கள் வந்தன. நிதி தவறாகப் பயன்படுத்தப்பட்டது மற்றும் நெறிமுறையற்ற தொழிலாளர் நடைமுறைகள் பற்றிய தவறான குற்றச்சாட்டுகள். அதிர்ச்சியடைந்த மிதிவாரினியின் குழு தனது தந்தையின் அவமானப்படுத்தப்பட்ட வணிக கூட்டாளிகளுடன் தொடர்புடைய ஒரு பழைய ஒப்பந்ததாரரிடமிருந்து மூலத்தைக் கண்டுபிடித்தது. அது தெளிவாகத் தெரிந்தது. கடந்த காலத்தைச் சேர்ந்த ஒருவர் இன்னும் முடிக்கப்படவில்லை. மகசன் அதை நாசவேலை என்று அழைத்தார். அடித்தளத்திற்கு எதிராக அல்ல, ஆனால் உங்கள் மாற்றத்திற்கு எதிராக. ஆனால் மிதிவாரினியின் பதில் அளவிடப்பட்டது. அப்படியானால் நாம் அழுக்கலை அம்பலப்படுத்துவோம். ஆத்திரத்துடன் அல்ல, வெளிப்படைத்தன்மையுடன். அவர்கள் ஒன்றாக உள்ளூர் பத்திரிகையாளர்களையும் சமூகத் தலைவர்களையும் ரூட் முன்முயற்சியின் திறந்த தணிக்கைக்கு அழைத்தனர். ஒவ்வொரு ரூபாயும், ஒவ்வொரு வித்தையும், ஒவ்வொரு பெயரும் வெளிப்பட்டது. அவர்களின் பணியைக் களங்கப்படுத்தும் முயற்சி தோல்வியடைந்தது. பொதுமக்கள் அவதூறை அல்ல, நேர்மையைக் கண்டனர். ஆனால் மூடிய கதவுகளுக்குப் பின்னால் அழுத்தம் இறுகுவதை மிதிவாரினி உணர்ந்தாள். வயல்களில் ஒரு பிளவு. முதல் முறையாக அவளும் மகசனும் ஆழமாக உடன்படவில்லை. அடுத்த கட்டம் அரசியல் கூட்டாளிகளை தங்கள் நோக்கத்தைப் பாதுகாக்க ஈடுபடுத்த வேண்டும் என்று அவர் நம்பினார். நமக்கு சட்டம் தேவை, பாதுகாப்பு, உண்மையான செல்வாக்கு. ஆனால் அவள் தயங்கினாள். அரசியல் மக்களைத் திரிக்கிறது. நான் ஓநாய்களுக்கு கடன்பட்டிருக்க விரும்பவில்லை. அவர்களின் வாதம் வெடிக்கவில்லை, ஆனால் அது நீடித்தது. அன்று இரவு அவர்கள் தங்கள் பகிரப்பட்ட தாழ்வாரத்தின் எதிர் பக்கங்களில் அமர்ந்து அதே நட்சத்திரங்களைப் பார்த்து கொண்டிருந்தனர், ஆனால் அமைதியாக. ஆயிரக்கணக்கானோரின் நம்பிக்கைகளைச் சுமந்து செல்லும் 2 பேரைத் தாங்கும் அளவுக்கு அன்பு போதுமானதா? நிழல்களில் சிறுவன். ஒரு நாள் காலை, ஒரு கிராமப் பட்டறையின் போது, ஒரு இளம் அனாதை சிறுவன் மிதிவாரினியை அணுகினான். அழுக்காகவும் அமைதியாகவும் மங்கலான புகைப்படத்தைப் பிடித்துக்கொண்டு, அவளுடைய தந்தையின். அவர் ஒரு காலத்தில் என் அம்மாவுக்கு உதவியிருப்பார் என்று நினைக்கிறேன் என்று சிறுவன் கிசுகிசுத்தான். அவள் இப்போது போய்விட்டாள். ஆனால் நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அவர் செய்தது போல் உணவை வளர்க்க. அதன் எடை அவளை கடுமையாகத் தாக்கியது. அவளுடைய தந்தை செய்த பாவங்கள் ஏராளம், ஆனால் கடந்த காலத்தில் பஞ்சங்களின் போது நிவாரணப் பண்ணைகளுக்கு அவர் நிதியளித்திருந்தார். ஒருவேளை அவர் முற்றிலும் இதயமற்றவராக இல்லாமல் இருக்கலாம். அல்லது மீட்பு இரு திசைகளிலும் ஓடக்கூடும். அவள் பையனைப் பார்த்து சிரித்தாள். அப்போ நீ என்னோட சேர்ந்து கற்றுக்கோ. அவள் அவனை அவர்களுடைய கல்வித் திட்டத்தில் சேர்த்து, மூலிகைத் தோட்டத்தைப் பராமரிக்கும் வேலையைக் கொடுத்தாள். நம்பிக்கை இன்னும் விதைக்கப்பட்டுக் கொண்டிருந்தது, ஒவ்வொன்றாக ஒரு விதை. சமரசம் மற்றும் தீர்வு. அன்று மாலை, மிதிவாரினி ஒரு ஆலிவ் கிளையுடன் மகசோனுக்கு திரும்பினார். நீங்க சொன்னது சரிதான் என்று அவள் சொன்னாள். எங்களுக்கு பாதுகாப்பு தேவை. ஆனால் அவர்களாக மாறுவதன் மூலம் அல்ல. அவர்களை விட உயர்ந்து நிற்பதன் மூலம். நேர்மையான சட்டமன்ற உறுப்பினர்களுடன் கலந்தாலோசிப்போம். சமூகம் தலைமையிலான விதிமுறைகளை உருவாக்குங்கள். நமது நோக்கத்தை மக்களின் கைகளில் வைத்திருங்கள். அவள் கையைப் பிடித்தான், கண்கள் மென்மையாக. நாம் அதில் இருக்கும்போது ஒருவரையொருவர் பாதுகாப்போம். அவர்கள் முதன்முதலில் அந்நியர்களாக சந்தித்த வேப்ப மரத்தின் அடியில் ஒரு முத்தத்துடன் அதை மூடினர். இறுதி வார்த்தை. புதிய திட்டம் அமலுக்கு வந்தவுடன் ரூட் இனிஷியேட்டிவ் மேலும் 3 மாவட்டங்களுக்கு விரிவடைந்தது. அவர்களின் திருமண தேதி நிர்ணயிக்கப்பட்டது. வசந்த சம இரவு, சமநிலை மற்றும் புதுப்பித்தலை குறிக்கும் ஒரு நாள். ஆனால் ஏற்பாட்டுகள் தொடங்கியதும் ஒரு இறுதிச் செய்தி வந்தது, பெயர் குறிப்பிடப்படாத மற்றும் திகைப்பூட்டும். வேர்கள் ஆழமாக வளரலாம், ஆனால் வலிமையான மரம் கூட ஒரு புயலில் விழக்கூடும். திருமணத்தில் சந்திப்போம். நிழல்கள் மறையவில்லை. அவர்கள் அமைதியாகிவிட்டார்கள். வசந்த சம இரவு பகல் இன்னும் சில வாரங்களே இருந்தன. வயல்கள் பூத்துக் குலுங்கின. கிராமத்து திருமணத்திற்கான ஏற்பாட்டுகள் நடந்து கொண்டிருந்தன. விதை காகிதத்தில் கையால் எழுதப்பட்ட அழைப்பிதழ்கள் ஆர்டன்வில்லின் ஒவ்வொரு மூலையையும் அடைந்திருந்தன. வசந்த காலத்தில் மல்லிகைப் பூவைப் போல மிதிவாரினி மற்றும் மகசனைச் சுற்றி நம்பிக்கை மலர்ந்தது. ஆனால் மகிழ்ச்சியின் அடியில் வேறு ஏதோ ஒன்று கிளர்ந்தெழுந்தது.
புயல் வரும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டது. அது வந்து கொண்டிருந்தது. கிசுகிசுக்கும் மலைகள். மகசன் அமைதியற்றவனாகிவிட்டான். இவ்வளவு துல்லியமாக வழங்கப்பட்ட அனாமதேய அச்சுறுத்தல் ஒரு கசப்பான போட்டியாளரின் குறும்பு அல்ல. அது திட்டமிட்டு, தனிப்பட்ட முறையில் செய்யப்பட்டது. அவர் தொடர்புகளைக் கண்டறியத் தொடங்கினார். ஒவ்வொரு சமீபத்திய சம்பவத்தையும் பகுப்பாய்வு செய்தார். நாசப்படுத்தப்பட்ட பயிர்கள், சேதப்படுத்தப்பட்ட ஏற்றுமதிகள், அரசியல் பின்னடைவு. ஒரு பழைய வடு மீண்டும் தோன்றுவது போல, ஒரு பெயர் மீண்டும் மீண்டும் வெளிவந்தது. ஜெய்ராஜ் மேனன், ருத்ராவின் தம்பி. வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்று ஏங்கிய ருத்ராவைப் போலல்லாமல், ஜெய்ராஜ் எப்போதும் நிழலில் வேலை செய்து வந்தார். ஷெல் நிறுவனங்களை உருவாக்குதல், நிதியை மோசடி செய்தல், தகவல் தெரிவிப்பவர்களை அமைதிப்படுத்துதல். ருத்ராவின் வீழ்ச்சிக்குப் பிறகு, ஜெய்ராஜ் மறைந்துவிட்டார். இப்போது வரை ஏன் கல்யாணத்தை குறிவைக்க வேண்டும்? மகேசன் விரக்தியுடன் சத்தமாகக் கேட்டார். புதைக்கப்பட்ட ஒன்றைக் கண்டுபிடிக்க. வாசலில் இருந்து அமைதியான பதில் வந்தது. மிதிவாரிணி. அவளுக்கு அவளது சொந்த சந்தேகங்கள் இருந்தன. ஒரு மறைக்கப்பட்ட விருப்பம். திருமண சடங்குகளுக்காக பழைய சொத்து பதிவுகளை வரிசைப்படுத்தும்போது, மிதிவாரிணி நீண்ட காலமாக மறந்துபோன ஒரு பெட்டியைக் கண்டாள். உள்ளே அவளுடைய தாத்தாவின் முதலெழுத்துக்கள் குறிக்கப்பட்ட ஒரு தூசி படிந்த உரை இருந்தது. உள்ளே அவள் கண்டது அவளுடைய குளிரை நிறுத்தியது. இரண்டாவது உயில். அதிகாரப்பூர்வ பதிப்பிற்கு 2 வாரங்களுக்குப் பிறகு தேதியிடப்பட்ட இது, குறிப்பிடத்தக்க நில உடைமைகளை அவரது தந்தைக்கு அல்ல, மாறாக பழங்குடி குடும்பங்களின் குழுவிற்கு திருப்பி அனுப்பியது, நிலையான விவசாய கிராமங்களை உருவாக்குவதற்கான விரிவான திட்டங்களுடன். அந்த உயில் ஒருபோதும் நிறைவேற்றப்பட்டதில்லை. அவளுடைய தந்தை அதை மறைத்திருக்க வேண்டும். இப்போது அது வெளிச்சத்திற்கு வந்தால், அது எல்லாவற்றையும் மாற்றிவிட்டும். செல்வத்தை மறுபகிர்வு செய்தல், பழைய ஒப்பந்தங்களை இழிவுபடுத்துதல் மற்றும் உரிமை மோதல்களை மீண்டும் உயிர்ப்பித்தல். மகசன் அதை 2 முறை படித்தார். இதனால்தான் அவர்கள் திருமணத்திற்கு வருகிறார்கள். இந்த தருணத்தை நீங்கள் பயன்படுத்தி அதை வெளிப்படுத்துவீர்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். மிதிவாரிணி மேலே பார்த்தாள். ஏனென்றால் நான் செய்வேன். சபதங்களுக்கு முன் நெருப்பு. திருமணத்திற்கு முந்தைய இரவு, கிராமத்தின் தானிய கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது. இது அவர்களின் புதிய அடித்தளத்தின் அடையாள மையமாகும். வீதி வெடித்தது. விருந்தினர்கள் வெளியேற்றப்பட்டனர். பயிர்கள் ஆபத்தில் இருந்தன. விதை பெட்டகத்தை காப்பாற்ற மகசன் நெருப்புக்குள் ஓட்டினான். அவன் இருமலுடன், கண்கள் எரிந்து கொண்டிருந்தன. ஆனால் விலைமதிப்பற்ற மாதிரிகள் அப்படியே இருந்தன. தீ வேண்டுமென்றே மூட்டப்பட்டது. ஆனால் கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து, கால்வாயிலிருந்து தண்ணீரைப் பெற்று அதைத் தணிக்க ஒரு மனிதச் சங்கிலியை உருவாக்கினர். ஒன்றாக, அவர்கள் அதில் பெரும்பகுதியைக் காப்பாற்றினர். அது வெறும் தீ அல்ல. அது ஒரு எச்சரிக்கை. வானத்தின் கீழ் சபதம். விட்டியற்காலையில், தங்கமும் சாம்பலும் படர்ந்த வானத்தின் கீழ், மிதிவாரிணியும் மகசோனும் ஒரு ஆலமரத்தின் கீழ் நின்றனர். கழுத்தில் சாமந்தி மலர் மாலைகளுடன், கிராமவாசிகள், தன்னார்வலர்கள் மற்றும் எதிர்பாராத விருந்தினர்களால் சூழப்பட்டனர். பழங்குடி பெரியவர்கள், வழக்கறிஞர்கள், முன்னாள் விமர்சகர்கள் கூட. தங்கள் சபதங்களை எடுப்பதற்கு முன், மிதிவாரிணி மறக்கப்பட்ட விருப்பத்துடன் முன்னேறினார். காதல் என் பயணத்தின் முடிவு என்று நான் ஒரு காலத்தில் நினைத்தேன், என்று அவர் கூறினார். ஆனால் அது வெறும் ஆரம்பம்தான். இன்று, நாம் நேசிப்பவர்களுக்கும், நம்மைத் தடுக்க முயன்றவர்களுக்கும் முன்னால், இந்த நிலம் என்னுடையது அல்ல, எங்களுடையது என்று அறிவிக்கிறேன். பெருமூச்சு காற்றை நிரப்பியது. பழங்குடி குடும்பங்கள் அழுதன. எங்கோ, ஒரு விரிசல் லென்சுக்குப் பின்னால் மறைந்திருந்து, ஜெய்ராஜ் மேனன் அதை பார்த்து கொண்டிருந்தார். படிக்க முடியாத வெளிப்பாடு. மௌனத்தின் முடிவு. அன்று இரவு, மகசன் மிதிவாரிணியின் நெற்றியில் குங்குமப்பூவை வைத்தபோது நட்சத்திரங்கள் சாட்சி கொடுத்தன. தூரத்தில் பறைகள் எதிரொலித்தன. கிராமம் நெருப்பால் அல்ல, ஆனால் நம்பிக்கையால் ஒளிர்ந்தது. அவர்களின் திருமணம் வெறும் இணைவை கொண்டாடும் விழா மட்டுமல்ல, அது சடங்குகளால் சூழப்பட்ட ஒரு புரட்சி. அவர்கள் இருவரும் அறிந்திரு அந்தனர். செல்வம் அவர்களை ஒரு முறை பிரித்திருந்தால், இந்த உண்மை அவர்களை என்றென்றும் பிணைத்திருக்கும். ஆனால் போர் முடிவடையவில்லை. ஜெயராஜ் பார்த்து கொண்டிருந்தார். அவர் நீண்ட நேரம் அமைதியாக இருக்க மாட்டார். திருமணம் முடிந்துவிட்டது, ஆனால் போர் இப்போதுதான் தொடங்கி இருந்தது. ஆர்டன்வில்லே முழுவதும் கிசுகிசுக்கள் நிறைந்திருந்தன. இரண்டாவது உயிலின் வெளிப்பாடு நகரத்தின் அரசியல் மற்றும் வணிக உயரடுக்கினரிடையே அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது. சிலருக்கு அது நீதி. மற்றவர்களுக்கு, அது அதிகாரத்திற்கு, பரம்பரைக்கு, கட்டுப்பாட்டிற்கு ஒரு அச்சுறுத்தலாக இருந்தது. நெருப்புக்குப் பிறகு ஏற்பட்ட அமைதியில், உண்மையான பொம்மலாட்டக்காரர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளத் தொடங்கினார். போர்டு ரூமில் ஜெயராஜ் மேனன்.
அவர் திருமணத்தை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கவில்லை. அதற்கு வழிவகுத்த குழப்பத்தை, தீ, கடிதங்கள், தவறான தகவல்கள், அவர் நட்சத்திரக்குறி திட்டமிட்டிருந்தார். ஆனால் அவரது விளையாட்டு வெறும் பழிவாங்கல் மட்டுமல்ல. அவர் நிலத்தை வாங்க விரும்பினார். புதிதாக தோண்டியெடுக்கப்பட்ட அதே நிலம் பழங்குடி சமூகங்களுக்கு மீண்டும் ஒதுக்கப்பட்டது. நிலம் இப்போது தி ரூட் இனிஷியேட்டிவ் இன் கீழ் சட்டப்பூர்வமாக மாற்றப்படுவதற்கு நிலுவையில் உள்ளது. அவர்களுக்கு ஒரு தங்க கேரட்டை கொடுங்கள், என்று அவர் தனது உதவியாளரிடம் கூறினார். சலுகைகள் நிறைந்த நிலம் வித்தியாசமாக தெரிகிறது. அதனால், கிராமவாசிகள் நிலத்தடி கொள்முதல் திட்டங்களை பெறத் தொடங்கினர். சந்தை மதிப்பை விட 10 மடங்கு, ரொக்கமாக, பெயர் தெரியாத தரகர்கள் மூலம். குழப்பம் பரவியது. பயம் வேரூன்றியது. மகசன் அதை நேருக்கு நேர் எதிர்கொண்டார். இது தாராள மனப்பான்மை அல்ல. இது பேராசையை மறைக்கும் முகமூடி. வர்ணம் பூசப்பட்ட வெள்ளிக்காக உங்கள் ஆன்மாவை விற்காதீர்கள். ஆனால் கிராமவாசிகள் பயந்தார்கள். பலர் இதற்கு முன்பு எதையும் சொந்தமாக்க வைத்திருந்ததில்லை. செல்வம் என்ற எண்ணம், அது போதை தரும். ஜெயராஜுக்கும் அது தெரியும். காப்பகங்களில் எதிரொலி. இதற்கிடையில், மிதிவாரிணி தனது தாத்தாவின் ஆவணங்களை ஆழமாக ஆராய்ந்தார். அங்கு, மறந்துபோன ஒரு பதிவு புத்தகத்தில், ஜெயராஜ் எதிர்பார்க்காத ஒன்றைக் கண்டாள். ஒரு பாதுகாப்பு கடிதம். மரணத்திற்குப் பிறகு பழங்குடி பகுதிகளை நிறுவனமயமாக்கும் எந்த ஒரு முயற்சியும் ஆர்டன்வில்லே முழுவதும் உள்ள அனைத்து சந்திரவன்ஷி தொழில்துறை உரிமைகோரல்களையும் ரத்து செய்யும் என்று உறுதியளிக்கும் ஒரு அதிகாரப்பூர்வ ஆவணத்தை அவரது தாத்தா நில ஆணையத்தில் தாக்கல் செய்திருந்தார். இந்த பிரிவு உறுதி செய்யப்பட்டால், ஜெயராஜ் தனது சகோதரரிடமிருந்து பெற்ற அனைத்தையும் இழந்துவிடுவார். இப்போது அது அவளுடைய நடவடிக்கை. உண்மையா அல்லது சோதனையா? அன்று மாலை, ஜெயராஜ் ஒரு அழைப்பிதழை அனுப்பினார். தனியார், நடுநிலையான மைதானம். நகரின் விளிம்பில் ஒரு தேயிலைத் தோட்டம். மிதிவாரிணி தனியாக வந்தார். நீ தைரியமா வளர்ந்துட்டா? ஜெயராஜ் தன் கோப்பையை கிளறிக் கொண்டே சொன்னான். உன் அப்பாவுக்குப் பிடிச்சிடும். இல்லன்னா பயமா இருக்கும். நான் அவருடைய பாவங்களைச் சுமக்கவில்லை, என்று அவள் பதிலளித்தாள். ஆனால் நான் அவருடைய கடனைச் சுமக்கிறேன். அது இங்கே முடிகிறது. ஜெயராஜ் பின்னால் சாய்ந்து, உனக்கு என்ன வேண்டும்? நீங்க அங்க இருந்து கிளம்பணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்க அமைதியான போரை முடிவுக்கு கொண்டு வாருங்கள். இந்த நிலத்தையும் மக்களையும் நிம்மதியா விட்டுடுங்க, என்று அவள் பாதுகாப்பு விதியை நீக்கினாள். அவன் சிரித்தான். நான் இல்லை என்றால், நான் பகிரங்கமாகச் செல்வேன். ஷரத்துடன். எல்லாவற்றுடனும். நீங்கள் உங்கள் செல்வத்தை, உங்கள் நற்பெயரை, உங்கள் பெட்டியை இழப்பீர்கள். அவர் சர்ரு நிறுத்தினார். பின்னர் அமைதியாகச் சிரித்தார். நான் உங்களுக்கு மேஜையில் ஒரு இருக்கை வழங்கினால் என்ன செய்வது? அவள் நின்றாள். நான் புதிதாக ஒன்றைக் கட்ட விரும்புகிறேன், மேசையும் இல்லாமல், சிம்மாசனமும் இல்லாமல். தீர்மானம். அறக்கட்டளைக்கு திரும்பிய மகசன் கிராம மக்களை அணிதிரட்டிக் கொண்டிருந்தார். நாங்கள் நெருப்புடன் சண்டையிட மாட்டோம். ஒற்றுமையுடன் போராடுவோம். நில உரிமையாளர்கள் ஒன்று கூடி, வெளிப்புற வாங்குபவர்களுக்கு விற்க மறுக்கும் பொது மனுவில் கையெழுத்திட்டனர். சிலர் இன்னும் சோதிக்கப்பட்டனர். ஆனால் பலர் தங்கத்தில் மூடப்பட்ட வாக்குறுதிகளை விட மிதிவாரிணி மற்றும் மகசன் மீது நம்பிக்கை கொள்ளத் தொடங்கினர். மறுநாள் மிதிவாரிணி பாதுகாப்பு பிரிவை பகிரங்கமாக அறிவித்தபோது, ஜெயராஜின் பேரரசு அதிர்ச்சியடைந்தது. வழக்கறிஞர்கள் திரண்டனர். அரசியல்வாதிகள் பீதியடைந்தனர். முதலீட்டாளர்கள் பின்வாங்கினர். அவன் மௌனத்தில் சூதாட்டம் செய்திருந்தான். ஆனால் அவள் வெளிப்படைத் தன்மை என்பதைத் தேர்ந்தெடுத்திருந்தாள். ஒரு அமைதியான இரவு. அன்று இரவு, நட்சத்திரங்களின் கீழ், மிதிவாரிணியும் மகசனும் அமைதியாக, விரல்களைப் பிணைத்து அமர்ந்திருந்தனர். இன்று நாம் எதையோ வென்றிருக்கிறோம், என்று அவள் கிசுகிசுத்தாள். எல்லாம் இல்லை, என்று அவர் கூறினார். ஆனால் நாளைக்குப் போதும். கிராமத்திலிருந்து வானத்தை நோக்கி விளக்குகள் மிதப்பதை அவர்கள் பார்த்தார்கள். பிரார்த்தனைகள், நம்பிக்கைகள், கனவுகள் இரவில் சுமந்து செல்லப்பட்டன. ஆனால் அவர்களுக்குப் பின்னால், எங்கோ ஆர்டன்வில்லில், ஜெயராஜ் இன்னும் முடியவில்லை. அவர் தனது செல்வாக்கை இழந்திருந்தார். ஆனால் அவர் இன்னும் ஒரு ரகசியத்தை வைத்திருந்தார். ஆபத்தான ஒன்று. செல்வத்திற்கு அப்பால், உள் செல்வங்களுக்கான பயணம். அத்தியாயம் -7 தொடரும்.